வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. காணொளி அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த காணொளி வாயிலாக கும்பராசியை சிந்திக்கப் போகிறோம். கும்பராசிக்குரிய முக்கியமான ஏப்ரல் மாதம் நடக்கவிருக்கின்ற ராகு கேது பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள். இது ஏப்ரல் மாதத்துக்கான முக்கியமான பலன்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 26/4/2025 நடக்கவிருக்கின்றது ராகு கேது பயிற்சி பலன்கள். இது சுத்த வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பலன் கணிக்கப்பட்டு பதிவிடுகிறேன். ஆகவே அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள். அதற்கு முன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற காணொலிக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பி பதிவிடுகிறேன். ஆதரவு தாருங்கள். நன்றி. கும்பராசி அன்பர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3, 4 பாதம் கொண்ட அவிட்டம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்ட கும்பராசி அன்பர்கள் மிகவும் பொறுமையும் நிதானமும் கடைபிடித்து புரட்சி கருத்துகளும் புரட்சி சிந்தனைகளையும் கொண்டு விளங்குபவர்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அது கும்ப வீடு, சனி பகவானுடைய வீடு. ஆனால் இப்பொழுது சனி பயிற்சியாகி ஜென்மத்திலிருந்து விலகி 2ஆம் இடத்தில் சென்று உள்ளது. இனி வருகின்ற மே மாதம் குரு பயிற்சி விலகி ரிஷபத்திலிருந்து விலகி 5ஆம் இடத்தில் செல்லும். ராகு கேதுக்கள் ஏற்கனவே மீனத்திலிருந்து விலகி பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வருகிறது. சிம்மத்தில் கேது உத்திரம் 1ஆம் பாதத்தில் வருகிறது. இது ஏப்ரல் மாதத்துக்கான பொது பலன். ஏற்கனவே இருக்கின்ற 2ஆம் இடத்தில் சனி பகவான் பலன், சூரியன் பகவான் பலன், தொடர்ச்சியாக மாறவிருக்கின்ற குரு பெயர்ச்சி பகவானுடைய பலனை கூட்டி கணித்து சொல்லப்படுகின்ற பலன். பொதுவாக பூரட்டாதி 3, 2, 1, சதயம் 4, 3, 2, 1, அவிட்டம் 4, 2 என்று பின்னோக்கியும், உத்திரம் 1, பூரம் 4, 3, 2, 1, மகம் 4, 3, 2, 1 என்று பின்னோக்கியும் ராகு கேதுகள் இடவளமாக சுற்றி வரும். பொதுவாக இந்த ராகு இந்த கும்பராசியில் ஜென்மத்தில் ராகு சஞ்சரிக்கிறார், சிம்மத்தில் கேது சஞ்சரிக்கிறார். ஜென்மம் என்பது தலை, அழகு, முகம், தனித்த திறமை, சுகபோக சிந்தனைகள், எதிர்கால லட்சியம், நம்பிக்கை என்ற ஸ்தானத்தை குறிக்கும். 7ஆம் இடம் என்பது கணவன் என்றால் மனைவிக்கும், மனைவி என்றால் கணவனுக்கும், அதாவது எதிர்பாலினத்தை குறிக்கும். நம்முடைய விருப்பப்படுகின்ற காதல், விருப்பப்படுகின்ற மனைவி, விருப்பப்படுகின்ற நண்பர்கள், அதே நேரத்தில் நம்முடைய தனித்த நுட்பமான சிறப்பு திறமைகள் வெளிப்படும். அதே நேரத்தில் அந்த இடம் அகந்தையையும் ஆணவத்தையும் குறிக்கும், புகழ் மேன்மையையும் குறிக்கும். திடீரென்று புதிய சாதனை, சாகசம் செய்கின்ற ஆசையை தூண்டி வரும். பொதுவாக அந்த இடம் 7ஆம் இடத்தில் திருமணமாகவும் நட்பாகவுமே பொது பலன் பரவலாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த ராகு கேதுக்களுடைய சாரகதியை வைத்துத்தான் இந்த கும்பராசிக்கு பலன் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது ஜோடத்தில். ராகு 2ஆம் இடத்துக்குரிய குருபான் சாரத்திலும் 11ஆம் அதிபதி ஆகிய குருபானுடைய சாரத்திலும் இருந்து 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இனி அது மாறிவிடுவார். ஆக வாக்கு சார்ந்த பலன், வருமானம் சார்ந்த பலன், பேச்சு சார்ந்த பலன், தன்னுடைய எண்ணங்கள், லட்சியங்கள், கனவுகள், ஆசைகள் என்று சொல்லுகின்ற பலன் எல்லாம் அதை பலன் தருவார். கேது இந்த இடத்தில் உத்திரம் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறார். இந்த சூரியன் திருமண சம்பந்தமான முயற்சி, அதற்கான பலன். அதாவது ஆண் என்றால் பெண்ணுக்கும், கணவன் என்றால் மனைவிக்கும், மனைவி என்றால் கணவனுக்கும் ஒரு தனித்துவமான பலனை தருவார். அதே நேரத்தில் உறவுகள், நம்முடைய சொந்த உறவுகள், மனைவி வழி உறவுகளையும் குறிக்கும், நம்முடைய நட்பு உறவுகளையும் குறிக்கும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கும்பராசி தனஸ்தான அதிபதியோடு பலன் தருவதால், மூத்த சகோதரரோடு இருந்து அந்த சாரகதியில் பலன் தருவதால், ஏற்கனவே 2ஆம் இடத்தில் சனியும், இனி வருகின்ற 4, அதன் பிறகு 5ஆம் இடத்தில் குரு மாற இருப்பதால் அதை கணித்து பலன். குருவுடைய பார்வை ராகு மீது விழுவதால் பண அதிர்ஷ்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். 1, தொழிலில் பதவி உயர்வு, இடமாற்றம், வருமான உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் தொழில் வருமான உயர்வுக்காக வேறு தொழில் செய்யலாமா, இல்லை இருக்கின்ற வேறு நிறுவனங்களுக்கோ வேறு அதை சார்ந்த தொழிலில் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாமா, ஆனால் வருமானம் உயர்வு கருதியே இடமாற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் வருமானம் பெருக்கம் ஏற்பட வேண்டும் என்று சதா சிந்தனை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். குடும்பத்துக்கு தேவையான சுக செலவுகள்,
அடிப்படை செலவுகள், கல்வி செலவுகள் இவையெல்லாம் கூடுதலாக செய்வதற்காக இந்த பண ஸ்தானத்திலிருந்து இந்த ராகு சஞ்சாரம் செய்வதால் அதற்கான முயற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக அரசு தொழில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, தனியார் தொழில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்தோடு பதவி உயர்வு, சம்பள தொழில், வேலை தொழில், கூலி தொழில் உள்ளவர்களுக்கு ஓரளவு ஒரு 25% கூடுதலாக வருவாய் கிடைக்கின்ற காலகட்டங்களாக. ஆக இந்த கும்பராசிக்கு ராகு சஞ்சாரம் செய்தால் ஒரு பண விஷயத்தில் ஒரு ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நிதி சார்ந்த நிறுவனம், கடன் சார்ந்த நிதி சார்ந்த நிறுவனம், பத்திரிகை துறை, எல்ஐசி சம்பந்தமான துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள், ஷேரில் முதலீடு செய்து லாபத்தை பெருக்க வேண்டி இருப்பவர்கள், ஷேர் சம்பந்தமான அது பங்குச்சந்தை சம்பந்தமான இன்ன பிற முதலீடுகளில் வருமானம் கிடைக்குமா என்ற ஒரு புதிய முயற்சி, புதிய சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் 1க்கு 2 முறை அறிந்தவர்களிடம், தெரிந்தவர்களும், அதை சார்ந்த நுட்ப அறிவு உள்ளவர்களிடம் ஆலோசனை செய்து கொண்டு முதலீடு செய்தால் லாபம், ஒரு நிதானமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது ஒரு முக்கியமான பலன். ராகு முன்னோருடைய தந்தை வழி சொத்து சம்பந்தமான, தந்தை வழி வாழ்வியல் சம்பந்தமான, தந்தை வழி சொந்தங்கள் சம்பந்தமான பலாபலனையும் குறிக்கும். அது ஜாதகத்திற்கு 9க்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக ஊரில் இருந்தால் அதை திருத்தி அமைக்கலாம். குலதெய்வ சம்பந்தமான கோயிலில் இருந்தால் அதற்கு சில பூஜை முறைகளை சிறப்பாக செய்து வைக்கலாம். அந்த ஒரு புண்ணிய செயல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக தந்தையார் இருந்தால் தந்தையாருக்கு தேக ஆரோக்கியத்தையும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பக்கம் கேது சூரியனுடைய சாரத்தில் இருப்பதால் 4க்கு 4 கூடியனுடைய சாரத்தில் இருப்பால் தேக ஆரோக்கியத்திலும் தாயாருக்கு கவனம் இருக்க வேண்டும். ஆக தாய் சார்ந்த சொத்து, தந்தை சார்ந்த சொத்தில் சில பல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடம் மனைவி என்று சொன்னமல்லவா, நட்பு என்று சொன்னமல்லவா, நெடுநாள் நண்பர்களால் உங்களுக்கு சில பகை சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுத்தால் திரும்பி வருமா என்பது சந்தேகம்தான். பணம் வாங்கினால் அதீத செலவுகள் செய்து அதற்கு வட்டி தருவதாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக நண்பர்களிடம் பணம் வாங்குவது குறைத்து கொள்ள வேண்டும். இன்ன பிற துறை சார்ந்த கடன் நிறுவனம், அந்த துறையில் கடன் வாங்கி கொள்ளலாம். அரசு சம்பந்தமான கடன் முயற்சி செய்யலாம். நகை சார்ந்த கடன் முயற்சி செய்யலாம். இன்ன பிற நில அடமான கடன் முயற்சி செய்யலாம். இதனால் நற்பலன். இதில் தொழிலில் முயற்சி உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு சம்பந்தமான முயற்சி உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். நெடுநாள் வீடு கட்ட முடியாமல் இடம் வாங்கி இருப்பவர்களுக்கு புதிய முயற்சியால் வீடு கிடைக்கும். வீடு கட்டுகின்ற பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது கடன் சார்ந்த அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு உண்டு. இல்லை என்றால் பூர்வீக தந்தை தாய் வழி சொத்துக்களை திருத்தி அமைத்து கூட ஏற்படுத்தலாம். சொத்து இல்லை, எதுவும் இல்லை என்றால் உங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கையில் இனி வருகின்ற 2025 to 2020 1.5 ஆண்டு காலத்துக்குள் பண சம்பந்தமான முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக தொழில் முன்னேற்றம் உறுதி. எந்த தொழிலாளர், அரசு தொழில், தனியார் சம்பள தொழில், தரகு, கமிஷன் ஒப்பந்தம், ஏற்றுமதி, இறக்குமதி, சாலை சம்பந்தமான தொழில் எல்லாம் ஒரு ஏற்றமான காலகட்டங்களாக இந்த ராகு கேது பேச்சு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது முக்கியமாக சொன்னாலும் ராகு ஜென்மத்தில் இருந்தால் பலவிதமான குழப்பத்தையும் உலக ஆசைகளையும் இன்ன பிற அசௌகரியமான ஆசைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நான் சொல்வது விளங்கும் என்று நினைக்கிறேன். ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் மின்சாதன பண்டங்கள் திடீரென்று விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்தில் திருமணம் இருந்தால் பெண்களுக்கு நகை ஆசை, பொன்பொருள் பூசண ஆசை, ஆடம்பர ஆசை ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் ஒரு தன்னிறைவான ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இவையெல்லாம் ஒரு முக்கியமான செலவுகளாக நீங்கள் கொண்டிருப்பீர்கள். அதற்கு தேவையான பணபரம், பண விஷயம் விலையாம் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய்வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்களுக்கு மிகையான சுப பலன்களையும் சற்று வைதிக அன்பர்களுக்கு அசுப பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக திருமணம், காதுகுத்து, கல்யாணம், புப்புனித நீராட்டு விழா என்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் உங்களுடைய தந்தை வழி குடும்பத்திலும் தாயார் வழி குடும்பத்திலும் அவங்களுடைய சொந்த பந்தங்களிடம் நடத்தி கொடுக்கும். மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்களுக்கு ஒரு சுணக்கத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான முன்னேற்ற தடையும் சில மாதங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். அவையெல்லாம் சற்று தற்காலிகமாக வந்து விலகிவிடும். அவங்களுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டங்கள். ஆக நிலையான வேலை முயற்சி செய்பவர்களுக்கு நிலையான வேலை கிடைக்கும். 1. வெளியூர் வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். மேற்கொண்டு இந்த இளைஞர்கள் 20-22 வயது உள்ள இளைஞர்கள் மேற்கொண்டு தொழில் முயற்சிக்கு உள்ளிரும் வேலை பார்க்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூரும் வேலை பார்க்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பச் சுமை, நிதி சுமை சமன் செய்வதற்காக இந்த கும்பராசி பெண்கள் புதிதாக வேலை தேடி பயணம் செய்யலாம்.
தன்னுடைய திறமை அடிப்படையும் செய்யலாம், கல்வி அடிப்படையும் சேரலாம். சிலருக்கு பூர்வீக இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாமே தொழில் சார்ந்த பலனே. இருந்தாலும் கணவன் மனைவி சில வாக்குவாதங்கள், சில பரஸ்பர குறைபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஒற்றுமை காக்க வேண்டும். ஆக 2ஆம் இடத்தில் கும்பராசிக்கு வாக்குச்சனியாக இருப்பதால் வாக்கை சற்று நிதானமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ராகு பின் 3ஆம் பார்வையாக முன் 3ஆம் பார்வையும் பார்ப்பதால் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்களால் சில மன கருத்து வேறுபாடு, சொத்து சிக்கல், குடுக்கல் வாங்கலில் மனஸ்தாபங்கள், கூட்டு குடும்பமாக இருந்தால் பிரிந்து தனியே செல்வதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக திருமண முயற்சி தடைபட்டு மீண்டும் இன்னொரு முயற்சியில் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் தடைபட்டு மீண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த காலகட்டத்தில் இறையருள் வேண்டும், தெய்வ வழிபாடு வேண்டும் என்ற உள்நோக்கம் உங்களுக்கு உள்ளுணர்வாக ஏற்படுத்தி கொடுத்துவிடும். ஆக அறிவு பெரிதுதான், ஆனால் அதை விட விதி பெரிது. விதியுடைய சூழல் வரும்பொழுது நம்முடைய அனுபவம் எல்லாம் அதன் முன்னம் தோற்று போய்விடும். அதே நேரத்தில் இந்த அறிவு, விதி, ஆசை என்ற 3 உடைய கட்டமைப்பில் எதையும் நிதானமாக யோசித்து கொள்ள வேண்டும். அறிவால் தன்னகத்தோடு செயல்பட்டால் சில பிரச்சனையை தவிர்க்கலாம். விதி என்ன செய்யும், கடவுள் நம்பிக்கை இல்லை என்று குழப்பிக்கொள்ளக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராகு கேதுக்கான சில தோஷ பரிகாரமாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, நாகம்மன் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு என்று சைவ வழிபாட்டிலும், முருகன் வழிபாட்டில் பிரத்யேகமாக மலை சார்ந்த கோவில் வழிபாட்டிலும் உங்களுக்கு திடீர் என்று அதிர்ஷ்ட வாய்ப்பாக காணக்கூடும். ஒருவேளை நடைமுறையில் திருவிழா சார்ந்த அமைப்பில் பயணம் செய்யலாம். அதுவும் ஒரு கிரக தோஷ பலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சைவ வழிபாட்டில் சொன்னோம். வைணவ வழிபாட்டில் நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, நவ திருப்பதி வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் பல ஆலயங்கள் சென்று தரிசனம் செய்ய வேண்டுகின்ற, அதாவது ரிஷிகேஷ், ஹரித்வார், கைலாஸ் வரைக்கின்ற ஒரு பிராப்த கர்மா எல்லாம் சில பேருக்கு கட்டாயமாக கிடைக்கும் என்பது இந்த ராகு கேதுடைய சிறப்பு பலனாகும். ஆனால் இளைஞர்கள், யுவதிகள் இந்த ஜென்மத்தில் ராகு 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் 7ஆம் இடம் என்பது இடுப்புக்கு கீழ் இருக்கின்ற பாகத்தை குறிப்பது தேக ஆரோக்கியத்தில். ஆக இடுப்பு கீழ் இருப்பவர்களுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு சில நோய், வயிறு சார்ந்த உபாதை, பெண்கள் கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள், யூரின் சம்பந்தமான பிரச்சனைகள், நம்முடைய மறைமுக பாகங்கள் சார்ந்த பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள் சற்று நிதானமாக தொந்தரவு வந்தால் மருத்துவ ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. ஆண்களுக்கு அதே போல்தான். ஜனன உறுப்பு, மலக்குடல், இரைப்பை, கல்லீரல் சார்ந்த சில நோய் அவஸ்தைகள், அதனால் ஏற்படுகின்ற ஒவ்வாமை, இருதய சம்பந்தமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஒன் சைட் தலைவலி ப்ராப்ளம், பீனிசம், நரம்பு சார்ந்த சோர்வு எல்லாம் விலகும். தக்க முறையில் மருத்துவ ஆலோசனை செய்து தக்க மருந்தை கையாள வேண்டும், உண்டு வர வேண்டும். ஆக இந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் 20, 30, 35 வயது உள்ளவர்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம், சஞ்சலம் ஏன் ஏற்படும் என்றால், வருமானம் சரியாக இருக்கிறது, குடும்பம் சரியாக இருக்கிறது, தேவையில்லாத பெண்வழி சிந்தனை. ஆணென்றால் பெண்வழி மோகம் அதிகரிக்கும், பெண் என்றால் ஆண்வழி மோகம் அதிகரிக்கும். இதனால் தேவையில்லாமல் அறிவுமில்லாத பெண்களிலோ இல்லை அறிவுமான பெண்களிலோ விளையாட்டுத்தனமாகவோ இல்லை புத்திசாலித்தனமாக பழகிக்கொள்ளலாம், ஒரு உதவியை எதிர்பார்த்து கொள்ளலாம், ஒரு அன்பை எதிர்பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு மாயை கண்ணோட்டத்தை இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். ஏன்னால் ராகு போல் கெடுப்பான் இல்லை, ராகு போல் கொடுப்பான் இல்லை, கேது போல் கெடுப்பான் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. ஆக இந்த ஜென்மத்தில் ராகு கேது இருந்தால் இளைஞர்கள், யுவதிகள் காதல் குழப்பத்தில் மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. இதனால் காதல் ஏமாற்றமும் நடக்க வாய்ப்பு உண்டு என்ற முக்கிய குறிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ராகு கேது இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக குடும்ப வாழ்க்கையில் தேவையான வீடு வசதி, தொழில் வசதி, வருமான வசதி, பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியம் இவையெல்லாம் சமனான வாழ்க்கையாக இருந்தாலும் பண விஷயத்தில், சொத்து விஷயத்தில், ஆண் பெண் இருபாலுடைய விஷயத்தில், ஆண் என்றால் பெண்ணுக்கும், பெண் என்றால் ஆணுக்கும் என்ற நட்பு விஷயத்தில், பழக்க வழக்கத்தில் சற்று கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் சில சொல்லக்கூடாது என்றாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த ராகு கேதுக்கள் வந்துவிட்டால் மறைமுகமான ஆசைகள், மறைமுகமான பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்தும். அவையெல்லாம் தவிர்த்து கொண்டால் இந்த ராகு கேது பயிற்சிக்கான சிறப்பு பலன் நிறைவாக கிடைக்கும். இல்லை என்றால் அது தோஷமாக மாறி தேவையில்லாத பாப சாப தோஷங்களை ஏற்படுத்தி கொடுத்து மன குற்றத்தையும், அதாவது மன உளைச்சலையும், இதனால் பிறருக்கு தீங்கும், பிறரால் நமக்கு தீங்கும் ஏற்படுகின்ற சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த ராகு கேது மிகவும் நுட்பமான கிரகம், மிகவும் சூட்சமான கிரகம் என்பதால் எப்போது என்ன செய்யும் என்று கணித்துக் கொள்வது மிகவும் முக்கியமான பலன். ஆக உங்களுடைய வாழ்வில்
நம்முடைய சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், தர்ம சிந்தனை, ஞான சிந்தனை, அறிவு, தெய்வ நம்பிக்கையோடு இருந்தால் வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்றும், தன்னடக்கத்தோடும் வரவு செலவுகளை திட்டமிட்டு குடும்ப முன்னேற்றத்துக்கான நல்ல சிந்தனைகளோடு வாழ்க்கையை பயணம் செய்து கொண்டால் இந்த ராகு கேது பேச்சு கும்பராசிக்கு ஒரு அமோகமான காலமாகவும் ஐஷ்டம் நிறைந்த காலமாகவும் ஏற்படுத்தும். ஆக அனைத்து விதமான தொழில், அரசு தொழில், சம்பள தொழில், தனியார் தொழில், கம்சன், தரகு, ஒப்பந்தம், ஏற்றுமதி, இறக்குமதி, சாலை வழி சம்பந்தமான தொழில், கணிப்பொறி சம்பந்தமான தொழில், நுட்பமான சம்பந்தமான இளைஞர்களுக்கும் சரி 20, 40, 60 வயது மேல் உள்ளவர்கள் ஒரு நிதானமான காலகட்டங்களாகவும் சற்று வருமான உயர்வு ஏற்படுகின்ற காலகட்டமாக இருப்பதால் இந்த ராகு கேது பேச்சு ஒரு சுபமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பிரச்சனைகளை தேவையில்லாத வீண் ஆசைகளாலும் வீண் பேராசைகளாலும் தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு, குடும்ப முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்வது நல்ல வாய்ப்பு, பிள்ளைகளுக்கு கல்வி முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்வது நல்ல வாய்ப்பு, நிலையான வேலை அமைவதற்கு நல்ல வாய்ப்பு, வெளியூர் வெளிநாடு சென்று வேலை அமைப்பதற்கும் நல்ல வாய்ப்பு, அங்கே செட்டில் ஆவதற்கும் நல்ல வாய்ப்பு, வெளியூர் வெளிநாடு சென்று உள்ளூர் வந்து திருமண முயற்சி, சொந்த தொழில் முயற்சி இவையெல்லாம் ஏற்படுத்துகிற நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி, ஆண் விஷயத்திலும் பெண்கள் விஷயத்தில் ஆண்களும் சற்று மரியாதையோடு பழகிக்கொண்டால் பலவிதமான பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்று கூறி, இந்த ராகு கேதுக்கான கும்பராசிக்கான முக்கியமான பலன். ராகு கேது, கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது. ஆக கும்பத்துக்கு 1ஆம் இடத்திலும் சிம்மத்துக்கு 7ஆம் இடத்திலும் கேது இருப்பதால் மற்ற ஏனைய கோள்களுடைய ஆய்வுப்படி இது சுபபலனாக இருக்கக்கூடும் என்றாலும் சற்று அசுபமான பிரச்சனைகள், நோய் சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், ஆனால் பெண்ணால் ஏற்படுகின்ற பிரச்சனை, பெண்களால் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இதனால் ஒரு அமைதி இழக்க வேண்டி வந்தாலும் சுய கட்டுப்பாடு, நிதானம், முன் யோசனை பின் யோசனையோடு செய்து பெரியவர்களை மதித்தல், பெண்களை மதித்தல், பெண்கள் ஆண்களை மதித்தல் என்ற பரஸ்பர ஒற்றுமையோடு நடைமுறையோடு வாழ்ந்தால் சிறப்பான எதிர்காலம் என்று கூறி, இந்த ராகு கேது பயிற்சி பலனை உங்களுக்கு நல்ல முடிய பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் ராகு கேதுடைய தோஷங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஜனநாயகத்தில் இருந்தால் விடுபட வேண்டும், அதற்கு தேவையான ஆலய வழிபாடு, முக்கியமாக அதற்கான மந்திர பதிவோடும் முக்கியமான பிரத்யேகமாக ஆலய வழிபாடாக அடுத்த காணொலியில் நான் பதிவிடுவேன். ஆக இந்த காணொலி தொடர்ந்து கண்டு பயனடைவதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். ஆக உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான். ஜோடம் என்பது ஒரு யூக பலன், ஒரு முன்னெச்சரிக்கை பலன், ஒரு விழிப்புணர்வு பலனே தவிர சரியாக திட்டமிட்டு வாழ்ந்தால் விதியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் கையில் தான் உண்டு. என்னதான் கிரகங்கள் சொன்னாலும், பயிற்சிகள் வந்தாலும், பலவிதமான ஜாதகங்கள் பல காணொலிகள் கண்டாலும், பலவித ஜோசியர்கள் கலந்து ஆலோசித்தாலும் உங்களுடைய சரியான சிந்தனை சரியான பாதையே மேன்மையான எதிர்காலத்தை உருவாக்கி தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.